அனைவருக்கும் வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் தாவேகாவுடைய வேட்பாளர்களை எல்லாம் சமீபத்தில் அறிமுகப்படுத்தினாரே. அந்த தாவேகா தூய சக்தியாமா. அப்பேற்பட்ட தூய சக்தியுடைய அந்த வேட்பாளர்களுடைய லட்சணங்களை எல்லாம் இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். ஆர்கே நகர் திரு டாக்டர் என் மரியா வில்சன் நிர்வாக குழு உறுப்பினர். வீடு புகுந்து கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றவன் தாவேகாவுடைய ஆர்கே நகர் தொகுதி வேட்பாளர் மரியா வில்சன். பேரை பார்த்தீங்களா? கடவுளை நம்பக்கூடியவர்கள் எப்படி கொலவெறி பிடிச்சு போய் திரியிறானுங்க பாருங்க. இவர் ஒரு வேட்பாளர். அடுத்த வேட்பாளர் பாருங்க, தூய சக்தி. இவங்கெல்லாம் கேட்டுக்கோங்க, தூய தூ மஸ் சக்தி. கம்பம் திரு PLA ஜெகநாத் மிஸ்ரா கழக நிர்வாகி. நான் கட்சிக்காரன் கிடையாது, நான் எந்த கட்சிக்காரன் கிடையாது, நான் ஜாதிக்காரன், நான் ஜாதி வெறியன். 24 மணி தெலுங்கு ஜாதி வெறியன். நான் ஒரு ஜாதி வெறியன் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே மேடையில பெருமையா சொல்லிக்கிறவன் தாவேகாவுடைய ஒரு வேட்பாளர். ஆண்டிப்பட்டி திரு வி பாண்டி தேனி தெற்கு மாவட்ட கழக செயலாளர். உன்னெல்லாம் ஆம்பளை பார்த்தா ஓசியா போட்டு போனால ஃபர்ஸ்ட் உன்கிட்ட உங்க ஓரிய மீரா கால ஓலி மோல நான் விடுத்து விடுவேன். விடலாம் கால ஓலி பூரா விடல. நாங்க ஊர எங்க நாங்க ரூம்ல போறோம். இவனுங்க பேசுறதெல்லாம் கேட்கவே முடியல, காது கூசுது. இவனுங்கெல்லாம் வேட்பாளர், இவனெல்லாம் தூய சக்தி. கேட்டுக்கோங்க, தூய சக்தி. எப்பேற்பட்ட கட்சியாடே தூய சக்தியா? நீங்கெல்லாம் தாவேகாவோட வேட்பாளராக ஆகணும் அப்படின்னாக்கா அதுக்கு சில தகுதிகள் இருக்கு. ஒன்று சாதி வெறியர்களா இருக்கணும், இல்லைன்னா RSSல பயிற்சி பெற்றவங்களா இருக்கணும், இந்த CTR நிர்மல்குமார் மாதிரி. இல்லைன்னா முன்னாள் பாஜக நிர்வாகியாவோ பாஜக புதுச்சேரியிலலாம் தலைவரை நிப்பாட்டியிருக்காங்க வேட்பாளராட்டு. அடுத்தது கட்ட பஞ்சாயத்து செய்யணும், இல்லைன்னா ரவுடியா இருக்கணும். அப்படியே ரவுடியாட்டு இருந்து எல்லாருக்கும் கொலை மிரட்டல் விடுறது, அதுமாரி ஒரு கேவலமான பிறவைகளாக இருக்கணும். இல்லைன்னா ஜோசியகாரியாக இருக்கணும். ஜோசியகாரி ஒருத்தி நிற்கிறா. கவுண்டம்பாளையம் தொகுதிக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் கனிமொழி சந்தோஷ் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணி நிற்கிறாங்க. டாக்டர் அப்படின்ன உடனே என்னமோ அறிவாளிலாம் நினச்சிடாங்க. ஜோசியம் மூலமாக கேன்சரை குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு. ஜோசியம் மூலமாக புற்றுநோயை குணப்படுத்திடலாமா? எந்த காலத்தில் இருக்காங்க, என்ன ஏது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இப்படி ஒரு ஜோசியக்காரிய வேட்பாளராக நிற்க வச்சிருக்காங்க. அடுத்தது, பெண்களை ரொம்பவும் கொச்சையாக ஆபாசமாக பேசக்கூடிய நபர்களாக இருந்தால் அவர்களுக்கும் தகுதி உண்டு. தாவேகால இந்த தகுதிகள்லாம் இருக்கிறவங்க மட்டும்தான் வேட்பாளர் ஆக முடியும். இல்லைன்னா ரீல்ஸ் போட்டிருக்கணும். ரீல்ஸ் போட்டு பிறர் துன்பம் தன் துன்பம் போல் எண்ணினா வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகுவான் அப்படின்லாம் ரீல்ஸ் போட்டிருந்தா பொறுப்பு உண்டு. அதே எல்லா ரீல்ஸ் போடுறவங்களுக்கும் கிடையாது. சில பேர்லாம் அடித்து விரட்டிட்டாங்க. அஜித் ஆங்கிலன்ற பெண்மணிக்கெல்லாம் நோ வே அப்படியே அனுப்பிவிட்டு விஜயோடைய நண்பரை நிற்க வச்சுட்டாங்க. அந்த ஒரு கோமாளி. இவர் தான் தூத்துக்குடியுடைய வேட்பாளர். அப்படியே உமா. அப்புறம் வேற என்ன பண்ணுறீங்க? அவரும் ஒரு உமா. அப்புறம் வேறு என்ன, மாலையை மாற்றி கொடுங்க. மாலையை மாற்றுறாங்க. விஜயும் மாலையை போடுங்க, ஒரு மாலையை போடுங்க. போடுங்க சீக்கிரம். போட்டாச்சு, மாலையை போட்டாச்சு, முடிஞ்சிருச்சு. கெட்டி மேலே டும் 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 டும். எப்போ ஃபஸ்ட் நைட்? அது மட்டும் தான் பாக்கி. ஃபஸ்ட் நைட்னா எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வெளியே வந்த அந்த ஃபஸ்ட் நைட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு. ரிசல்ட் வெளியே வரும் இல்லையா, அன்றைக்கி நைட்டு அது ஃபஸ்ட் நைட்டு தானே. இவங்க கட்சி ஆரம்பித்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி முடித்த அந்த நைட் அது ஃபஸ்ட் நைட்டுன்னு தான் நம்ம சொல்லணும். அந்த ஃபஸ்ட் நைட்டை சொன்னேன். நல்லா மாலை எல்லாம் மாற்றி எடுத்து டும் 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 டும்லாம் அடிச்சுக்கிடுங்க. அடுத்தா பாருங்க, அடுத்த குற்றவாளிகள் தாவேகாவுடைய வேட்பாளர்கள். தாவேகா சார்பாக பேராவூரணியில் போட்டி போடக்கூடிய சந்திரகாண்டிபன் தப்பா சொல்லிட்டேன். இந்த நபர் பார்த்தீங்கன்னா இவர் மேலே 10க்கும் மேற்பட்ட கொலை முயற்சி, கொள்ளை, ஆள்கடத்தல் போன்ற வழக்குகள்லாம் இருக்கா இந்த நபர் மேலே. அது மட்டும் இல்லாமல் 13 கிலோ கஞ்சாவுடன் பிடிபட்ட வழக்கில் இருந்து 10 நாட்களுக்கு முன்னாடி தான் ஜாமீனில் வெளியே வந்திருக்கான் இந்த பொறுக்கி பைய. அடுத்தது பாருங்க, பட்டுக்கோட்டையில் தாவேகா வேட்பாளராக நிற்கக்கூடிய ஏனாதி மதன் மீது பாலியல் வழக்கு உள்ளது. அவ்வழக்கில் A1 குற்றவாளியே ஏனாதி மதன் தான். இப்படிப்பட்ட நபர்கள்லாம் தாவேகாவில் வேட்பாளர்கள். இவனுங்கெல்லாம் மக்களுக்காக சேவை செய்ய போறானுங்களா? பாலியல் குற்றவாளிகளும் கொலை பண்ணவனுங்களும் இவனுங்கெல்லாம் மக்களுக்கு சேவை செய்ய போறானுங்களாம். தலைவனே பொண்டாட்டியெல்லாம் தெருவில் விட்டுக்கிட்டு கூத்தியா வச்சுக்கிட்டு திரியறவன் தானே. இதுல இவனுங்கெல்லாம் பின்ன என்னன்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா திருவிக நகர் தொகுதி வேட்பாளராக பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் இருக்காங்க பாருங்க. பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவி திருவிக நகர் தொகுதியோட வேட்பாளராக அதிமுக கூட்டணியில் போட்டி போடுறாங்க. ஒன்றுமே புரியலையே, என்ன இது? அதுக்கு ரஞ்சித் இயக்குனர் ரஞ்சித் வேற ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு.
இதுக்கு முன்னாடி ரஞ்சித் வந்து ஒரு இடத்துல பேசியிருக்கிறாரு, அந்த காணொலியை உங்களுக்கு போட்டு காட்ட விரும்புறேன். இத்தனை ஆண்டு காலம் அப்புறம் என்ன பண்ணீங்க? எப்படி பிஜேபி உள்ள வந்தது தமிழ்நாட்டுக்கு? யார் மூலமா உள்ள வந்தது? நான் உள்ள விட்டேன். ஒரு சேரியில கூட இன்னும் உன்னால நுழையவே முடியலையே. சேரியில் இருக்கிறவங்க எல்லாருமே அடிப்படையில் பிஜேபிக்கு எதிராக இருக்கிறானே. எத்தனை ஓட்டு பிஜேபிக்கு சேரியில் விழுந்திருக்கும்? பொது சமூகத்தில் தானே இது மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. அந்த பொது சமூகத்தை சீர்படுத்த வேண்டியது யாரோட பொறுப்பு? அப்போ நீங்கள் உங்களுடைய வேலை திட்டம் ஏன் இவ்வளவு பேக்வேர்டா இருக்கிறீங்கன்னு நீங்க யோசிங்கன்னு சொல்றேன். அதை புரிஞ்சுக்கோங்க, அதை மாற்ற முயற்சி கொள்ளுங்கள். தயவு செய்து திருப்பவும் சொல்றேன், சேரிகளை சரி பண்றதுக்காக நீங்க முயற்சிக்கவே வேணாம். சேரி ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. மாசா பேசுறாருல, மாசா. இப்போ அதிமுக கூட்டணி, அதாவது என்டிஏ கூட்டணி தான், அது அதிமுக கூட்டணி கிடையாது. என்டிஏ கூட்டணி பாஜக கூட்டணியில இப்போ போய் நின்றுக்கிட்டு யார் மூலியமா வந்துச்சு பாஜக? இங்க தமிழ்நாட்டுக்குள்ள யார் மூலியமா வந்துச்சு? யார் மூலியமா வந்துச்சு? இப்போ நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு வெடிகுண்டு, நாட்டு வெடிகுண்டு சப்ளை பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய வழக்கறிஞர் மலர்கொடின்றவங்க, தோட்டம் சேகர்ன்றவருடைய மனைவி. அவங்க பாஜகவை சேர்ந்த அஞ்சலைன்ற ஒருத்தி உண்டு தெரியுமா? ஒரு மாதிரி இருப்பா, பார்க்கவே ஒரு மாதிரி பஜாரியாட்டம் இருப்பா. அந்த பொறுக்கி பார்த்தீங்கன்னா கூலிப்படைக்கு பணம் ரெடி பண்ணி கொடுத்தது அந்த பொறுக்கி தான். இப்போ இந்த அம்மா, இந்த பொற்கொடை ஆம்ஸ்ட்ராங்ன்ற அம்மா அந்த பாஜக அதிமுக கூட தான் போய் கூட்டணி வச்சிருக்காங்க. அந்த கூட்டணிக்கு வாக்கும் கேட்க போறாங்க. ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இறப்பிற்கு நீதி வேணும்னு சொல்லிட்டு அந்த கூட்டணியில இருக்கான்னு அந்த அம்மாவே சொல்றாங்க. இது என்ன கணக்குன்றது புரிய மாட்டேங்குது. ஜெய் பீம். தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு எங்களுக்கு ஒரு தொகுதி கொடுத்திருக்கிறாங்க. அது திருவிக தொகுதி. அதிக வாக்கு பெற்று வெற்றி பெறுவோம். ஐயா அவர்கள் என்னுடைய கணவர் கொலைக்கு தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வராரு. சட்டசபையிலும் பேசிட்டு வராங்க. என்டிஏ கூட்டணி தலைவர்களும் என் கணவர் பற்றி குரல் கொடுத்துட்டு வராங்க. என்டிஏ கூட்டணி அதிக அமோக வாக்கு பெற்று வெற்றி பெறும். ஜேபி. முதல் முறையா தேர்தலில் போட்டிடுறீங்க, எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த தேர்தல் உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னுடைய கணவர் கொலைக்கு நீதி கிடைக்கணும், அதுக்காக நான் போராட்டம். ஜெய்பி. கணவர் கொலைக்கு நீதி வேணும்னு சொன்னா, கணவர் கொலைக்கு காரணமா எந்த கட்சிக்காரங்கள்லாம் இருந்தாங்களோ அந்த கட்சி கூடயே வந்து கூட்டணி வச்சா அது எப்படி கணவருக்கு நீதி கிடைக்கும்? இவங்க கணக்கே புரியலையே. இப்போ இந்த அம்மாவுக்கு ஓட்டு போட்டு இன்டைரக்டா பாஜகவுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு அப்படியே தலித் விடுதலை வந்து எல்லாம் இங்கே சாத்தியப்பட்டுரும். இதுதான் நீல சங்கிகள்ன்ற ஒரு குரூப் இருக்கு பாருங்க. இவங்களுடைய தொலைநோக்கு பார்வைன்றது இந்த அம்மாவுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு என்டிஏ கூட்டணியை உள்ள வர வச்சு, ஆனால் மேடைகளில் பாஜகவுக்கு எதிராக பேசுவாங்க. ஏன்னா இது பாஜக ஆட்சிக்கு வந்தா என்னென்னலாம் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இடபிள்யூஎஸ் அமல்படுத்துவேன்றாங்க, மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவாங்க, இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சிறுபான்மையினர் மக்கள் எல்லாருக்கும் எதிரான சட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவோன்னு பாஜக வெளிப்படையாவே சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சி பாஜக. அப்படிப்பட்ட அந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு இவங்க வந்து நாங்க சப்போர்ட் பண்றோம்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னா என்னது இது? இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பலே மனித குலத்திற்கே எதிரி. அப்படிப்பட்ட மனித குல எதிரிகளை ஆதரிப்போன்னு சொல்லி ஒரு அரசியல் பண்றாங்கன்னா இவங்க என்ன மாதிரியான இது என்ன பண்றாங்க? இவங்க வந்து தலித் விடுதலை பேசுறாங்க, தலித் அரசியல் பேசிக்கிட்டு இருக்காங்க. பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய அடையாளத்தை வந்து கேரி பண்ணிக்கிட்டு, அம்பேத்கர் எங்களுடைய தலைவர், எங்களுடைய கொள்கை தலைவர், அது இதுன்னு அவங்கள கேரி பண்ணிக்கிட்டு சுயசாதி பற்றோட வாழக்கூடிய ஒரு எண்ணம் கொண்ட நபர்கள் தான் இந்த நீலசங்கிகள். பார்ப்பனர்களுக்கு எப்படி திராவிடத்தின் மீது ஒரு ஒவ்வாமை இருக்குமோ அதே மாதிரிதான் இந்த தலித் பார்ப்பனர்கள், இந்த நீல சங்கிகளுக்கு திராவிடத்தின் மீது இவர்களுக்கும் அதே ஒவ்வாமை தான் உண்டு. சொல்லப்போனா ஒருபடி மேலேயே இவங்களுக்குலாம் ஒவ்வாமை உண்டு திராவிடத்தின் மேல. ஏன்னா பாஜக எப்படிப்பட்ட பாசிச அணுகுமுறையை கையில எடுத்தாலும் அதனால இந்த நீல சங்கிகள் பாதிக்கப்பட போறது கிடையாது. அப்பாவி தலித் மக்கள் பாதிக்கப்படுவாங்க. ஆனா தலித்துகளுடைய பிரதிநிதிகளா நாங்க வரணும், நாங்க தலித்துகளுக்காக நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் பேசக்கூடிய இந்த மாதிரிப்பட்ட கயவர்கள், இவங்களை நம்பியெல்லாம் வாக்களிக்கக்கூடிய தலித் மக்கள் எல்லாமே வந்து இவங்களால வந்து வஞ்சிக்கப்படுவார்கள் அப்படின்றது தான் நம்ம தெரிவிக்க வேண்டியது இருக்கு. இவங்க கிட்ட கொள்கையோ மக்கள் நலனோ எதுவுமே இவங்க கிட்ட இருக்க வாய்ப்பே கிடையாது. தலித்துகளுக்கான அரசியலை பேசிக்கொண்டே பாஜக கூட கூட்டணி வச்சுக்கிறாங்க. என்ன மாதிரியான கணக்குன்றது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இவங்கெல்லாம் திமுக வந்து கடிப்பாங்க எல்லாத்துக்கும். பார்ப்பனன்ஸை விட இவங்க வந்து திமுகவை கடிக்கிறது தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்கள தான் சமாளிக்க முடியாது. திமுக வந்து தலித்துகளுக்கு எதிரி அப்படி இப்படின்னு கட்டமைச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த குரூப்பு. ஆனால் திமுக தான் பாஜகவை நேருக்கு நேர் எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு தொடர்ந்து கன்சிஸ்டண்டா. இப்போ இந்த மாதிரிப்பட்ட நீல சங்கிகளுடைய முகத்திரைகள் கிழிஞ்சு மக்கள்கிட்ட அம்பலப்பட்டு நிற்கிறாங்க. மக்கள் யாரும் இவங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. ஆகவே இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.